ஹாய் காய், வெல்கம் டு ஏஜ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இது வந்து நம்ம ஐபிஎல் 2025 செகண்ட் லெக் ஆஃப் மேட்சஸ் இந்த நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 26 மார்ச் நைட் 7:30க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ராஜஸ்தானோட ஒன் ஆஃப் த ஹோம் கிரவுண்ட் கவுஹாத்தியில். ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாசிங் சைட்லேருந்து வராங்க. ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் வின்னுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளேயர் அனாலிசிஸும் அந்த ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க, லெட்ஸ் டீகோட் இட். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஹோம் கிரவுண்ட், ஒன் ஆஃப் த ஹோம் கிரவுண்ட் கவுஹாத்தியில் நடக்குது. இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருக்குது. இந்த பிச்லேயும் நமக்கு ஸ்டாட்ஸும் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. மேக்ஸிமம் ஒரு 4 மேட்சஸ் தான் நடந்திருக்கு. அதில் ஒரு மேட்ச் வந்து மலையாள வாஷ் அவுட் ஆயிடுச்சு. மீதி 3 மேட்ச் தான் இங்கே நடந்திருக்கு. அதில் ஆர்ஆருக்கு ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை. ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஒரு 180 இருக்குது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை விட ஸ்பேசர்ஸ்க்கு தான் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் நல்ல விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. 23 விக்கெட்ஸ் கிட்ட. பிச் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சைட் பவுண்டரிஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. 60 மீட்டர் ஆவரேஜாக ஒரு 60 மீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸ்ட்ரைக்லேயும் ஒரு 72 மீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பவர் ஹீட்டராக ஹரிசாண்டல் ஹீட்டராக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் உங்கள் பேட்டிங் சைடில் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்த பிளேயிங் லெவனை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த இதில் எனக்கு இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னா எனக்கு ராஜஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நான் ராஜஸ்தானை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் நான் இருக்க போகிறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டனும் வர சஞ்சு சாம்சன் இன்ஜுரினால கேப்டன் ரியான் பராக் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி தருண் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் ஆப்ஷன் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் ரியான் பராகோட கேப்டன்சி நிறைய கொஷின் மார்க் இருந்துச்சு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பேட்டிங் பண்ண விட்டாங்க. அண்ட் பவுலிங் ரொட்டேஷனும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் கொல்கத்தா வந்து சஞ்சய் சாம்சன் கேப்டன் பண்ணாதுன்றது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் தென் லாஸ்ட் டைம் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அவங்களுக்கு செம்ம அடி வாங்கினாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்லேயுமே துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 10th ஓவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். அவர் ஒரு நல்ல விக்கெட் டேக்கர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜஸ்தான் சஞ்சய் சாம்சனை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஆமா, நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரும் நல்லா அடி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பருக்கியும் நல்லா அடி வாங்கியிருக்காரு. பார்க்கலாம் அவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட்டா அசராங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னன்ட்டு. அசரங்கா கண்டிப்பா விளையாட போறாரு. பட் யாருக்கு பதிலான்னு தெரியல. மேபி ஆர்ச்சரா ஃபருக்கியான்னு தெரியல. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபருக்கி பதிலாக ஆர்ச்சர் ஃபருக்கி ட்ராப் பண்ணிட்டு அசரங்கா எடுத்துகிற ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. பாப்போம். என்ன சேஞ்சஸா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எங்க டீம் ராஜஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். உங்க டீம் எப்படி இருக்கு காட்டுங்க பார்க்கலாம். எங்கள் டீமில் படி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் லாஸ் ஆகிருப்போம் ஆர்சிபி கிட்ட. பட் ரஹானே தான் கேப்டன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி அடிப்பாருன்ட்டு. ஒரு செம்ம இன்னிங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாரு. குயின்டன் டிகாக் நீங்கள் சொன்னீங்க சைட் பவுண்டரிஸில் வந்து ஹரிசாண்டல் பேட்டர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு. குயின்டன் டிகாக் அதுக்கு தான் வந்து ஒரு பேர் போன ஒரு ஆள். நீங்கள் கண்டிப்பாக ஃபேண்டஸியில் ட்ரை பண்ணலாம். உங்கள் டீமில் கண்டிப்பாக ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார். பவர் பிளேயில் ஒரு குயிக்காக ஒரு 30-40 அடிச்சாருன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் இந்த எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் ஜான்சன் போல ஆண்ட்ரிக் நார்க்கியா வர நல்ல சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரிக் நார்க்கியா ட்ராப் பண்ணாங்களா இல்லை இன்ஜுரி இஷ்யூவான்னு தெரியல. ஸோ ஃபுல் ஃபிட்டாக இருந்தாருன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக 11க்குள்ளே வந்துருவார். மற்றபடி எந்த சேஞ்சஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிளேயர் அனாலிசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ஓப்பனர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்டான பிளேயர். ஸோ இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டு ஹெட்டில் அகெயின்ஸ்ட் கேகேஆர் ஒரு 4 மேட்ச்சில் அவர் 140 கிட்டே அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு. ஸோ இவரை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல பவர் ஹிட்டிங் வச்சிருக்காரு. இனிஷியலாக பவர் பிளேயர் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கில் பவுண்டரிஸ் நல்லா ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸ்ட்ரைக் பவுண்டரிஸ் நிறைய அடிக்கிற ஒரு பிளேயர். ஆமாம், கண்டிப்பாக. நல்லா சைட்லையும் சரி ஸ்ட்ரைக்லையும் சரி நல்லா பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டார். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் விளையாடுறீங்கன்னா. நெக்ஸ்ட் வாங்க நம்ம அடுத்த ஓப்பனர். இவரோட ஓப்பனிங் இறங்குறது கண்டிப்பாக நம்ம சஞ்சு சாம்சன் தான். ஸோ இவர் வெறும் பேட்டிங்காக மட்டும்தான் இந்த டீமில் வச்சிருக்க போகிறாங்க. ஸோ இவருக்கு ஃபீல்டிங்லேயும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது 8 பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் கேகேஆர் ஒரு 20 மேட்ச்சில் 530 கிட்ட அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 126 கிட்ட தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வெறும் பேட்டிங்காக மட்டும்தான் அவங்க எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னாலும் நல்லா விளையாட்டுருக்காரு.
ஸோ இவரோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலுமே ஒரு சீசன்ல ஃபர்ஸ்ட் லெக்ல வர மேட்ச்லாம் நல்லா கண்டிப்பாக அடிப்பார், நல்லா பவர் ஹிட்டிங்ல நல்ல ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுவார். அந்த செகண்ட் லெக் ஒரு 7 மேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுவார், அது ஏன்னு தெரில. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்சுக்குள்ள நீங்க கண்டிப்பா அவரை உங்க டீம்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும், நல்ல ஒரு நிறைய வேல்யூஸ் உங்களுக்கு எடுத்துருவாரு. ஸோ பார்க்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம நிதிஷ் ராணா, இவர் கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வென்யூலயும் அவருக்கு அது அந்த அளவு ஸ்டாட்ஸ் இல்லை. அகெயின்ஸ்ட் கேகேஆர் ஒரு, ஏன்னா கேகேஆர்லயே நிறைய மேட்ச் விளாண்டதுனால அகேன்ஸ்ட் கேகேஆர் ஒரு அந்த அளவு ஸ்டாட்ஸ் இல்லை. ஸோ இவர் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பார் கண்டிப்பா, ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் ஒரு நீங்க. ஒன் மோர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எந்த டீம்ல இருந்து வெளியே வராங்களோ அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நாளைக்கு ஒரு ரிவெஞ்ச் பார்ப்போமா கேகேஆர் அகைன்ஸ்டா நிதிஷ் ராணான்னு பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பா அவங்க டிராப் பண்ணதுனாலே ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாலும் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் எங்காலு. பார்க்கலாம். ரியான் பராக் கேப்டன். ரியான் பராக் இவரு பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரில. கேப்டன்ஷிப் வேற இப்போ கொடுத்துருக்காங்க, அதுலயே கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இவரு லாஸ்ட் மேட்ச் வேற தேவையில்லாம ஒன் டவுன் வேற வந்து இறங்குனாரு. ஆமா, 1 வேற இறங்கியிருக்காரு. அது அவரோட கேப்டன்சி எப்படி அப்படி யூஸ் பண்றாருன்னு தெரில. பட் இவர் எடுக்கிறது, நான் என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா அவரை டிராப் தான் பண்ணுவேன். ஏன்னா கேப்டன்சி ப்ரெஷர் வேற, ஆல்ரெடி இவர் அந்த அளவு ஏதாவது 1 2 மேட்ச்ல நல்லா அடிப்பாரு. இவர் வேணா ஒரு ஃபீல்டிங்காக வேணா ஒரு 2 3 கேட்ச் நல்லா பிடிச்சிருவாரு, வேணா அதுக்கு வேணா வச்சுக்கலாம். மற்றபடி இது உங்க விஷ். நான் ரியான் பராக் உங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா ஒரு மிடில் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ரியான் பராக் எடுக்கலாம். சேசிங்னா டிராப் பண்றது ஒரு சேஃப், நீங்க சொன்ன மாதிரி. ஓகே, த்ரூவ் ஜுரேல் பெருசா நம்பர்ஸ் இல்ல இதுல. ஆமா கண்டிப்பா நம்பர்ஸ் இல்ல. லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு, அதனால ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டா வருவாரு. சரி பார்க்கலாம். ஏன்னா கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான், அஜித் சான்சேக். அதனால ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனா நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாரு. எட்மயர் இந்த கிரவுண்ட்ல ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, நிறைய சிக்ஸஸ் வச்சிருக்காரு. நல்ல ஒரு மேக்ஸிமம் சிக்ஸஸும் ஷிம்ரன் ஹெட்மயர் தான் இந்த கிரவுண்ட்ல. ஓ பரவாயில்ல. அதனால கண்டிப்பா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் இது பண்ணலாம். அதுவும் சேசிங்னால கூட நீங்க அவரை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்ல ஒரு பவர் ஹிட்டரா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் சேசிங்ல ஒரு 40 ரன்ஸ் அடிச்சார் ஹைதராபாத் அகைன்ஸ்டா. ஸோ சேசிங்னா கண்டிப்பா ஷிம்ரன் ஹெட்மயர் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. சுபம் துபே லாஸ்ட் மேட்ச் கூட நல்லா பண்ணாரு, டீசெண்டா வந்து விளையாடினாரு. ஆமா, இந்த இதுல வந்து அந்த அளவு ஸ்டாட்ஸ் இல்லைனாலும் ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு கேப்பபிள் இருக்கு. ஸோ பார்க்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனா தான் இருப்பாரு. மேபி ஒரு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற டீம் எடுத்தோம்னா சுபம் துபே கண்டிப்பா எடுக்கலாம். ஒரு லோயர் டவுன்ல வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சான்ஸ் இருக்கு. பட் நாளைக்கு வேணா பாருங்க, எங்க டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே பார்க்கலாம். அடுத்து அசரங்கா கண்டிப்பா நாளைக்கு மேட்ச்ல கண்டிப்பா விளையாட வைக்கணும் என்ன கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா. ஏன்னா நாளைக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க இதுல, கொல்கத்தால நரேன் இருக்காரு, வேற நிதிஷ், இவர் இருக்காரு யாரு, வின்டன் டிகா இருக்காரு. அதனால இவர் ஒரு யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கும். ஆமா, லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால கண்டிப்பா அசரங்கா விளையாட வச்சீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டா இருப்பாரு. கண்டிப்பா விக்கெட் சான்சஸ் அதிகம். அடிக்க போய் விக்கெட் விழ நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமா, அதனால நீங்க இவரை யூஸ் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு விளையாடுற. ஷார்ட் தேஷ்பாண்டே கண்டிப்பா ஒரு ரன்ஸ் நிறைய கொடுத்தாலுமே விக்கெட்ஸ் நிறைய எடுத்துப்பாரு. லாஸ்ட் மேட்சுமே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 3 விக்கெட் கிட்ட இந்த டெத் ஓவர்ஸ்ல இவரை யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். டெத் ஓவர்ஸ் நல்ல பவுலிங்கும் போட்டாப்ல லாஸ்ட் மேட்ச். ஒரு மிடில் ஓவர்ஸ்லயும் சரி டெத் ஓவர்ஸ்லயும் நல்ல ஒரு வைட் யாக்கர் அண்ட் லென்த்ல நல்லா பெர்ஃபார்ம் போட்டார். நல்ல பால் ஆக்சுவலா மேட்ச். கண்டிப்பா, அதனால இவரும் ஒரு நல்ல, போன மேட்சுமே சரி இவரை சூஸ் பண்ண பெர்சன்டேஜும் ரொம்ப கம்மி தான். அதனால ஒரு நல்ல பிக்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம், இப்படி 11 பேருமே எங்காலுமே எடுத்துட்டோம்னா உங்க டீம் என்ன பண்றது தெரியல. சரி பார்க்கலாம். வரட்டும் எங்க டீம் வரட்டும். சரி பார்க்கலாம். ஜோஃப்ரா எடுத்ததுதான் கொஞ்சம் பாவம், இவருக்கு ஐபிஎல் கொஞ்சம் அந்த அளவு சூட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் நல்லா வெளுன்னு வெளிச்சாங்க. ஐபிஎல்லே ஒஸ்ட் பவுலிங் ஃபிகர் வந்து இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்ட தான் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ரவி ராம்பாலோட அந்த ரெக்கார்டை எடுத்துட்டாரு. ஒரு பேடான ரெக்கார்டு ஒரு சைட்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கம்பேக் இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கான்ஃபிடன்ஸ் லோவா தான் இருக்கும். பட் டீம் என்விரான்மெண்ட் அந்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சஞ்சு சாம்சங்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இதுவாகி நல்ல ஒரு என்கரேஜ் இருக்கும் டீம் சைட்ல இருந்து. ஸோ நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஏதாச்சும் பவுன்ஸ் பேக் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த அளவு இருக்கு ஃபேவரபிளா இல்லை. சூஸ் பண்றது கொஞ்சம் வைஸா சூஸ் பண்ணும்.
அகேன்ஸ்ட் தீக்ஷனாவும் சரி, அசரங்காவும் சரி கண்டிப்பா பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு அது பார்ட்னர்ஷிப்பா இருக்கும். ஏன்னா இப்போ லாஸ்ட் சீசன்லாம் கூட அஸ்வின் சாகல் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல ஒருத்தவங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க விக்கெட் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு காம்போ இந்த அமைஞ்சிச்சுன்னா தீக்ஷனா ஒரு வேலை நல்லா கண்டெக்ட் பண்ணி எக்கனாமிக்கலா போட்டுட்டாருன்னா அசரங்கா அந்த ஒரு சைடு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. ரெண்டு பேருமே நல்ல ஸ்பின்னருங்கனால லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ட்ரிபிள் பண்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ரெண்டு பேருமே நல்ல பிக்கா இருக்கும். ஒரு வேலை சேஸ் பண்றாங்க அப்படின்னா. ஆக்சுவலாக தீக்ஷனாவும் அசராங்காவும் சேர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு விளையாடும் போதே நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. டேண்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து போடும்போது அன்மோர் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க. தீக்ஷனா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் கூட அபிஷேக் சர்மா இவர் தான் விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஓவர் பிளேல வந்து ஸோ நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு தீக்ஷனா டீம்ல எடுக்கிறதுக்கு. கண்டிப்பா ஒரு டெட்லி காம்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்க்கலாம். சந்தீப் சர்மா ஒரு நல்ல ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பவுலர். பார்க்கலாம், நல்ல ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. விக்கெட்ஸ் ஒரு 14 மேட்ச் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் பார்க்கலாம், மிடில் ஓவர்ஸ்ல நல்லா வேரியேஷன்ஸ் வச்சு அடிக்க போய் விக்கெட் விடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த கிரவுண்ட்ல நல்லா எக்கனாமிக்கலா பவுலிங் பண்ணிருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல பண்ணும்போது ஒரு 6 எக்கனாமில போட்டிருக்காரு. இவரு ஒரு ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு பவுலர் சந்தீப் சர்மா. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த கிரவுண்ட்ல ஆடினது இல்லை. ஸோ இவர் ஆடுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆமா கண்டிப்பா அவருக்கு நாங்கள் போடுறதில்ல. பட் மேபி ஒரு பிச்சில் கிரீன் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்ல ஒரு போடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஓப்பனிங் ஸ்பெல் சான்சஸ் இருக்கு. பட் ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே கொஞ்சம் அடி வாங்கிருக்காங்க மேட்ச்ல. சரி, யாராச்சும் ஒருத்தரை கண்டிப்பா ட்ராப் பண்ணி தான் ஆகணும். அதுல யார் ட்ராப் பண்றாங்கன்னு நாளைக்கு மேட்ச்ல டாஸ்ல நம்ம ரொம்ப பார்த்தா தான் தெரியும். டாஸை பார்த்துட்டு நல்லா வயசா இருக்கு. வந்துட்டாங்க வாங்க. ஸோ குவிண்டன் டிகாக் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆப்போனன்ட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா 390 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல. அண்ட் தென் சேசிங்ல அப்போ ஒரு 70 நாட் அவுட் 39. பட் ரீசெண்டாக ஒரு பெருசாக ஸ்கோர் பண்ணல. 8-6 4 7 அடிச்சிருக்காரு. பட் என்ன கேட்டீங்கன்னா இந்த கிரவுண்டில் அவர் நல்லா படுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஒரு டைகன்லையே நல்லா ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். 60 மீட்டர் தான். ஸோ ஸ்கொயர் ஆஃப் விக்கெட் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா ஒரு 69 அடிச்சிருக்காரு. இது ஆக்சுவலாக ஐபிஎல்ல அடிச்சிருக்காரு. இது வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அடிச்ச ஒரு T20 மேட்ச். ஸோ இன்னைக்கு கேட்டீங்கன்னா டீசெண்டான ஒரு ஒரு நல்ல ஒரு பிக்கா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் கூட டிகாக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ நீங்க ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல இருக்கும்போது ஃபேண்டசி டீம்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுனில் நரேன் இவர் வந்து ஒரு WT பிளேயர். லைக் இப்போ பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் சூப்பராக போடுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 40 ரன்ஸ் கிட்ட அடிச்சு கொடுத்தாரு. 20 இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 257 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த ஆப்போனன்ட் அகேன்ஸ்டா 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி 7.13. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் இயர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கேகேஆர் மிஸ்ஸஸ் ஆர்ஆர்ல தான் ஒரு செஞ்சுரி அடிச்சார். ஞாபகம் இருக்கா? இவர் தான் வந்து ராஜஸ்தான் அகேன்ஸ்டா வந்து ஒரு செஞ்சுரி போட்டு இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. எப்படி பார்க்கறது, சீல் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலா அந்த மேட்ச் நான் இவர் ஃபேண்டஸில டிராப் பண்ணி நான் லாஸ் ஆனேன். ஸோ நீங்க வந்து சுனில் நரேன் நீங்க எல்லாரும் டிராப் பண்ணாதீங்க. ராஜஸ்தான் மேட்ச் ஜென்ரலாகவே ஒரு பவுலிங்குமே சரி பேட்டிங்குமே சரி நல்லா பண்ணி கொடுத்துருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க ரீசெண்டாக எடுக்கலாம். இவர் ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரும் பெருசா இல்லை. ஆர்ச்சர் பழைய ரிதம்ல இருந்தா ஓகே, ஒரு ஷார்ட் பால் போட்டு எடுக்கிறதுக்கு துஷார் தேஷ்பாண்டேவோ இல்லை ஒரு ஃபருக்கியோ சந்தீப் சர்மாவோ ட்ரபிள் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை பெருசா இல்லை. மேபி தீக்ஷனா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ சுனில் நரேன் நம்ம டீம்ல கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். அண்ட் தென் அஜிங்கியா ரஹானே போன மேட்ச் செம்ம ஃபார்ம்ல இருந்தாருங்க. இந்த டொமஸ்டிக்லேயே சரியான ஃபார்ம்ல உள்ள வந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்போனன்ட் அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபார்மர் டீம் தான் ராஜஸ்தானும். 5 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா 31 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ரொம்பவே சுமாராக தான் இருக்கு. அவரோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் இந்த இன்னிங்ஸ்ல இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா 2021ல அடிச்ச ஸ்கோர்ஸ் இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 88-75. இந்த வென்யூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்போனன்ட் H2H அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் அவர் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸோ நீங்க அவரோட மேட்சப்ஸை பார்த்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. நீங்க ஒரு இவங்களோட ராஜஸ்தானோட பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போட்டா மட்டும்தான் ஒரு நல்ல சான்ஸ். பட் ரகானே ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ நீங்கள் ரகானே வந்து ட்ராப் பண்ணுறதுன்றது ஒரு ரிஸ்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் ரகானே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா கண்டிப்பாக எடுக்கலாம். சேசிங் அப்படின்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ஒரு H2H கொஞ்சம் போராக இருக்கு. கண்டிப்பா ரஹானே கண்டிப்பா இருக்கிறதா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ரஹானே போன மேட்ச்ல ஒரு டேடி 100 மாதிரி டேடி இன்னிங்ஸ் தான் ஆடினாரு. சரி பார்க்கலாம், இந்த மேட்ச் பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பை. ஸோ லாஸ்ட் மேட்ச் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த ஆப்போனன்ட் அகேன்ஸ்டாவும் பெருசாக ரன் இல்லை. ஒரு 50 மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அண்ட் தென் ஒரு 121 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ இவங்களோட டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 4 நம்பர் 5 வராது. இவரை கேட்டிங்கன்னா இவரோட பெஸ்ட் பொசிஷன் நம்பர் 4 தான்.
ஸோ இவர் இந்த மேட்ச் இந்த வெளியில் பெருசாக ஸ்கோர் பண்ணல. பட் இவருக்கு வந்து இந்த ப்ரைஸ் டேக் ப்ரெஷர் நிறையவே இருக்குது. என்ன நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு ஒரு 2-3 மேட்சஸ் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர் பொறுத்திருந்து பார்த்து தான் எடுக்கலாம். இந்த டீமில் நீங்கள் எடுக்கிறதா வேணாமான்னு யோசிச்சுடுங்க. பட் இவருக்குமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்ஸ் கிடையாது. அங்கரேஷ் ரகுவன்ஷி ஸோ லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடித்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இந்த வெளியில் பெருசாக ஸ்கோரில் ஒரு நல்ல டேலண்டான ஒரு யங்ஸ்டர். ஆனால் நம்பர் 5 அப்படின்றது இவருக்கு ரொம்ப கம்மிங்க. இவர் ஆடினு வச்சுன்னா நீங்கள் ஒரு ஒன் டவுன் ஆடணும். லாஸ்ட் இயர் நம்ம ஞாபகம் இருக்கும், ஓப்பனிங்கில் ஒன் டவுன் தான் இவர் ஆடிட்டு இருந்தார். ஸோ இப்போ ரகானே வந்ததுனால அந்த ஸ்லாட் இவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து நீங்கள் இவர் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆவாங்க. நீங்கள் மேபி சுனில் நரேனோ இல்லை ரகானேவோ அவுட் ஆகிறாரு அப்படின்னா இவருக்கு நிறைய பால்ஸ் பேஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இவரை எடுக்கலாம். அண்ட் தென் ரிங்கு சிங் இவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. சரியான நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. 150 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஒரு வாட்டி கூட அவுட்டே ஆகல. 81 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 42. சேசிங் அப்படின்னா கண்டிப்பாக ரிங்கு சிங் எடுக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு சேசிங் அப்போ ஒரு சேஸ் மாஸ்டர் தான் இவங்க சொல்ல போனால். ஒரு 11 ஹவர்ஸில் வருவார். 12 ஹவர்ஸ் வந்து கேம் எடுத்து போய் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு டேலண்டட் பிளேயர்ஸ். கரண்ட் இந்தியன் டீம்லேயும் இவர் தான் ஒரு பெஸ்ட் ஃபினிஷர். ஸோ அண்ட் தென் ஆண்ட்ரே ரசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு நம்பர்ஸ் கிடையாதுங்க. ராஜஸ்தான் அகெயின்ஸ்ட் தான் 16 மேட்சஸில் 200 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் 7 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த வெனியூவில் அவரும் நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் விசஸ் கொல்கத்தா இந்த வெனியூவில் நடக்க வேண்டிய மேட்ச் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வெனியூவில் யாரும் பெருசாக ஆடினது இல்லை. 8 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 56 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 144 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் ரசல் வந்து நீங்கள் அவரோட பவுலிங்கும் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பெருசாக பவுலிங் போடலை. பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் வராது. ஸோ இவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறது ஒரு சேசிங் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் இவரை ட்ராப் பண்ணலாம். அண்ட் ரமன்தீப் சிங்னு அதே தான் சொல்லுவேன். இவரும் ரொம்ப கீழே தாங்க வராது பேட்டிங். ஸோ நீங்கள் ஒரு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவர் எடுக்கலாம். பட் செம ஃபீல்டர். இவர் ஒரு 20 ரன்ஸ் அடித்தா கூட போதும். ஃபீல்டிங்கே உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. 20-30 பாயிண்ட்ஸ் ஒரு 3 கேட்ச் பிடிச்சா கூட. ஸோ ரமன்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா இவர் நான் ட்ராப்பே பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா இவர் விக்கெட் எடுத்துகிட்டே இருப்பாருங்க. மேட்ச் போட விக்கெட் எடுப்பார். 2-3 விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஒரு விக்கெட் டேக்கிங் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பில்ட் ஆகிற டைமில் கரெக்டாக ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே போடல. பவர் பிளே முடிகிறப்ப தான் வந்து பவுலிங் பண்ணார். எக்கனாமிக் கொஞ்சம் ஸ்லைட் ஹையராக தான் இருக்கும். பட் நம்ம ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் நம்ம விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்றது தான் ஒரு முக்கியம். ஸோ ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுலிங் பண்ணாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஆண்ட்ரிக் நார்க்கியா இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைங்க. வேர்ல்ட் கப்பில் நல்லா போட்டார். பட் நியூயார்க்கில் எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே நல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆடின எல்லா லீக்ஸ்லேயுமே சரி, டொமஸ்டிக் சவுத் ஆஃப்ரிக்கா லீக்ஸ்லேயும் சரி செம்மட்டி வாங்கிட்டு இருக்காரு இந்த இன்ஜுரிக்கு அப்புறம். ஸோ இவர் வந்தாலும் எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாருன்னு தெரியல. அல்லது ஸ்டார்க் மாதிரி நேற்று ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரன்ஸ் கொடுத்துட்டு நேற்று ஒரு 3 விக்கெட் கம்பேக் பண்ணி எடுத்தாரு. இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா பெருசாக விக்கெட் எடுத்தது இல்லை. பட் இந்த பர்டிகுலர் ஆப்போனன்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பண்ணியிருக்காரு. சேசிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன் சேசிங்லன்னா நீங்கள் ஒரு மிடில் ஓவர்ஸ் அந்த இடத்துல போடும்போது கண்டிப்பாக ஒரு விக்கெட் உள்ள நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆண்ட்ரிக் நார்க்கியாவை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக அவரை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆண்ட்ரிக் நார்க்கியா ஸோ நான் ஒரு மேட்ச் பொறுத்துன்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். அவர் என்ன ரிதமில் இருக்காரு அப்படின்றத பார்த்து பொறுமையாக எடுக்கலாம். ஸோ அது பதில் ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல ஒரு ப்ரிஃபராக இருப்பார். வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச் புலன்ட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டும் சரி, விராட் கோலியும் சரி, இந்த ஆப்போனண்ட் அகேன்ஸ்டாக பார்த்தா டீசெண்டாக பண்ணியிருக்காருங்க. 7 மேட்ச் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக விக்கெட் எடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்திருக்காரு. என்ன ஒரு நல்ல முக்கியமான காரணம் என்னன்னா வருண் சக்கரவர்த்தி மாதிரி பவுலர் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிஸ்கே எடுக்க தேவையில்லை. அவர் வந்து மோஸ்ட்லி ஒரு 4 ஓவர்ஸ்க்கு ஒரு 35 ரன்ஸ் 36 ரன்ஸ் ஒரு விக்கெட் கொடுத்தா கூட போதும்னு ஆடுவாங்க. பட் சேசிங் அப்படி ஆட முடியாது. அடிச்சு ஆடியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் இவர் அட்டாக் பண்ண போகும்போது நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும். இந்த வெளியில் இவரும் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. வைபவ் அரோரா நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். 4 கிரீன் பிச் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராஜஸ்தானோட ஓப்பனர்ஸை ட்ரபிள் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி, அண்ட் தென் ஒரு சஞ்சு சாம்சனும் சரி. ஸோ இனிஷியல் ஓவர்ஸில் இவர் ஒரு பிரேக் தான் கொடுப்பாரு. ஜெய்ஸ்வால் மேபி எனக்கு என்ன ஜெய்ஸ்வால் வந்து ஒரு பெருசாக ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் தான் அங்கே இருக்கார். சாம்பியன்ஷிப்லேருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் இயர் ஐபிஎல்லும் அவருக்கு செகண்ட் ஹாஃப் தான் நல்லா பண்ணார். இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு நல்லா ஆடிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்டில் வைபவ் அரோரா மேபி ஒரு நிக் பண்ணிட்டு ஒரு எட்ஜாக ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வைபவ் அரோராவும் பார்த்து எடுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஸ்பென்சர் ஜான்சன் இவர் ஆடுவாரான்னு தெரியல. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் லாஸ்ட் மேட்ச் நம்ம பவுலிங் போட்ட வரைக்குமே பார்த்தோம் செம்மட்டி வாங்குறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் ட்ராப் ஆயிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதுலேருந்து வேறு என்ன பிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க?
எனக்கு தெரிஞ்சு நீங்க எங்க டீம்ல இருந்து நீங்க எடுங்க. உங்க டீம்ல இருந்து வேணா நான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஆர்ஆர்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது துஷார் தேஷ்பாண்டே. சூப்பருங்க. வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவாரு. எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரி அட்டாக் பண்ணி போய் ஒரு விக்கெட் கிடைக்கும். அண்ட் நான் தீக்ஷ்ணா எடுக்கிறேன். தீக்ஷ்ணா வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டீம்ல. பவர் பிளேல நிறைய பவுலிங் போட சான்ஸ் இருக்கு. ஒரு ஸ்வீப் ஆடு போயோ ஏதாச்சும் விக்கெட் விட ஒரு சான்ஸ் இருக்கு. ஆமா. அண்ட் தென் நான் ப்ரிஃபர் பண்ணது நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக், கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஷியல் பிக் நிதிஷ் ராணா, அதில் டவுட்டே கிடையாது. நல்ல ஒரு ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பிளேயருமே சரி. ஸோ இவர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக எடுப்பேன். அண்ட் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரையுமே எடுக்கணும்னு தான் இருக்கு. பட் நான் வந்து சஞ்சு சாம்சன் மட்டும் போகிறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் நான் ஒரு டவுட்டில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுக்கிறேன். சேசிங்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் நான் ஒரு ட்ராப் பண்ணிட்டு போய் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம்னு தோணுது. ஏன்னா மேபி வைபவ் வரலாம், ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு பவுலர்ஸ் மேபி ஒரு எட்ஜ் வாங்கி ஒரு அவுட் ஆக ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்ற எனக்கு ஒரு தோணுது. ஸோ சேசிங் அப்படின்ற பட்சத்தில் நான் எட்மேரை ப்ரிஃபர் பண்ணுறேன். அதர் தென் இந்த டீமில் பெருசாக வந்து ஒரு வேற யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அசரங்கா எடுக்கலாம். ஸோ நீங்கள் அசரங்கால தீக்ஷ்ணா யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கலாம். அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ஷுவரா எடுங்க. சந்தீப் சர்மா இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர்ல யாராச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் ராஜஸ்தான்ல சொன்னீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதை தாண்டி வேற யாரும் பெருசாக பேசல. நீங்க வேற யாராச்சும் ப்ரிஃபர் பண்றீங்களா அந்த டீம்ல? நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கீங்க. பட் சேசிங்ல நான் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை எட்மயர் நான் என்ன நினைக்கிறேன், எட்மயர் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாம மேபி ட்ரூ ஜுவல் நல்லா பண்ணலாத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓ சேசிங்ல வந்து ஆமா ஆமா. சேசிங்கை பொறுத்த வரைக்கும் த்ரூ ஜுரேல் ஆர் எட்மயர் யாராச்சும் ஒருத்தர் ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டு பேர்ல யாராச்சும் ப்ரிஃபர் பண்ணா நல்ல பாயிண்ட்ஸ் எழுறதுக்கு சான்ஸ் கண்டிப்பா. இருக்கு. நான் எட்மயரை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த கிரவுண்ட்ல அவர் கொஞ்சம் நிறைய சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஆமா. பட் த்ரூ ஜுரேல் ஆல்சோ நம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு மேலே இறங்கிறதுக்கு நல்ல சான்ஸ், ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும். கரெக்ட் சூப்பருங்க. அப்போ கண்டிப்பா அடுத்து உங்க டீம்ல பார்த்தோம்னா கண்டிப்பா நான் அஜித்ய ரகானே எடுப்பேன். ஏன்னா அவர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இதுல எது இருந்தாலும் எடுத்துருவீங்க. ஆமா கண்டிப்பா நல்ல ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி சேசிங்லயும் நல்லா அடிப்பாருன்னு எனக்கு இது இருக்குது. அதனால கண்டிப்பா அவர் எடுப்பேன். சுழி நிறைய ட்ராப் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பேட்டிங்லயும் சரி ஒரு குயிக் ஃபேரா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி எக்கனாமிக்கலா போட்டாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் அஜின்கே ரஹானே, சுனில் நரேன், அப்புறம் பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் ஒருவேளை சேசிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிங்கு சிங் ப்ரிஃபர் பண்ணுவேன். நல்ல ஒருவேளை டாப் ஆர்டர் குவிண்டன் டிகாக்கோ இல்லை சப்போஸ் சுனில் நரேனே டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் ஃபெயிலாக பக்கத்தில் சேசிங்க்கு ரிங்கு சிங் நல்லா உதவுவார். அதனால ரிங்கு சிங்கை ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்புறம் ஹர்ஷித் ராணா கண்டிப்பா மிடில் ஓவர்லயும் சரி நல்லா விக்கெட் எடுப்பாருன்னு எனக்கு இது இருக்கு. அதனால ஹர்ஷித் ராணா. இப்போ ஒருவேளை நீங்க கொல்கத்தா பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நான் வைபர் அவரோட எடுப்பேன். மேபி நல்ல ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஓப்பனர்ஸ் ட்ரிபிள் பண்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் கிடைச்சிருக்காரு அவரோட ஸ்பெல்ல. ஸோ இவங்க நம்ம ஊர் ஸ்பின்னரு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஸ்பின் ஆடுற கேப்பபிள் இருக்கு சஞ்சு சாம்சனுக்கும் சரி. நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நிதிஷ் ராணா ஒரு நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். தென் ஜெய்ஸ்வால் எல்லாருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால அவரை ப்ரிஃபர்புல்லா அதுக்கு பதிலாக நான் வைபர் அவரோட ஆட்டுக்கிறேன். நான் வந்து இதுல எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ப்ரிஃபர் பண்றது குவிண்டன் டிகாக். அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாருன்னா எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டப்புன்னு அடிக்க போனாருன்னா ஒரு மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஒரு 30 குயிக் ஃபேர் ஒரு 30 அடிச்சா கூட உங்களுக்கு ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் கேட்சும் கீப்பிங்கும் பண்ணுவார். ஸோ 2 கேட்சும் எடுத்து கொடுத்தாலும் ஸ்டம்பிங் பண்ணுறதுக்கு ரன் அவுட்க்கு ஒரு சான்சஸ் இருக்கு. நான் வருண் சக்கரவர்த்தி கொல்கத்தா வந்து செகண்ட் பவுலிங், அதாவது ஐ மீன் ராஜஸ்தான் செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி எடுக்கலாம். மேபி அடிக்க போயிட்டு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அடிச்சிருக்காரு. ஸோ மேபி ஒரு கம்பேக் வெயிட் பண்ணலாம். ஸோ எங்களோட பிக்ஸ் என்னென்ன அப்படின்றது நாங்கள் ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஒரு 11 பிக்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஸோ என்னோட பிக் ஒரு குவிண்டன் டிகாக் நான் சொல்லியிருக்கேன். சுனில் நரேன் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ரகானே சொல்லியிருக்காரு. ரிங்கு சிங் சேஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னும் போது நீங்க எடுக்கலாம் இவங்க. ஸோ நீங்க வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸுக்குன்னு ஏன் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது ஒரு ஹை டோட்டல் சேஸ் பண்ணும்போது ப்ரெஷர் ஆகி மிடில் ஓவர்ஸ் விக்கெட் விழ சான்ஸ் இருக்கு. ஸோ ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயர் நிறைய பால்ஸ் ஆட நிறைய ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ ஹர்ஷித் ராணா ஒரு மஸ்ட் பிக்ஸா இருக்கும். ஸோ அவரை நீங்க எடுக்கலாம் கண்டிப்பா. அண்ட் தென் ஒரு வருண் சக்கரவர்த்தி சேஸ் பண்ணா எடுக்கலாம். பட் ப்ரிஃபர் பண்ணல. ஸோ அது இந்த 2 பிக்ஸ் தான் இந்த டீம்ல இருந்து. அண்ட் தென் இங்க இருந்து பாத்தீங்கன்னா சாம்சன். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்ல சொன்ன மாதிரி எப்பயுமே அவர் நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். டிஃபரன்ஷியல் பிக்கா நான் நிதிஷ் ராணாவை சொல்லியிருக்கேன். நீங்க இவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறீங்களா. பட் நார்மலா எடுத்து பாருங்க. ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு பிளேயர். சேசிங் அப்படின்னா இவங்க 2 பேர்ல யாராச்சும் நீங்க ஒருத்தர் எடுக்கலாம். அதாவது த்ரூ ஜுரேல் இல்லைன்னா ஷிம்ரன் இட்மயர்.
ஸோ நீங்க 2 பேரை சேஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு 2 பிளேயர் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. துஷார் தேஷ்பாண்டே ஒரு மஸ்ட் பிக், கண்டிப்பா ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுக்க ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. தீக்ஷனா எடுங்க, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காரு, நிறைய ஒரு போல் போடுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. அசரங்கா விளையாடினாலும் எடுங்க, ஒரு பேட்டிங் போலிங் அண்ட் ஒரு ஃபீல்டிங்கும் நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஃபீல்டர். ஸோ அசரங்கா போட்டிங்கனாலும் ஒரு மேபி ஒரு ஆக்சுவலி அசரங்கா ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் போலர். அவர் விக்கெட் எடுத்தாலும் ஒரு 2-3 விக்கெட்ஸ் சேர்ந்த மாதிரி தான் எடுப்பாரு. மற்றபடி இவங்க ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு பெருசா நம்பிக்கை இல்லை. ஆர்ச்சரும் சரி ஒரு லோ கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு. ஸோ மொத்தமா நம்மளோட டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் இதுதான். ஸோ நம்மளோட ஃபேண்டசி பிக்ஸ் இதுதான். ஸோ வேற ஏதாச்சும் உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? என்னோட ஃபைனல்ஸ் தாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் இன்னைக்கு ராஜஸ்தான் தான் ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு ஃபர்ஸ்ட் வினுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நல்ல ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் நாளைக்கு காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வின் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு செகண்ட் லெக்கோட இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் நடக்குது, பஞ்சாப் vs ஜிடி. ஸோ இதோட நாளையில இருந்து செகண்ட் லெக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா ஜெயிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பெட்டர் பேலன்ஸ் சைடா எனக்கு தோணுது. ஸோ மேபி கொல்கத்தா நல்லா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த ஃபேண்டசி பிக்ஸ் உங்களுக்கு இதுல என்னென்ன யூஸ்ஃபுல் இருக்கு, நாங்க ஏதாச்சும் பிளேயர்ஸை மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் see you in the next video. டாடா பை.